டுவெல்த் அக்கௌண்டன்சில யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல வந்து நம்ம போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து நம்ம டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க செக் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து எல்லா பிளேலிஸ்ட்டுமே நீங்க வந்து மஸ்ட் செக் பண்ணுங்க. அதே மாதிரியே நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து நிறைய ஷார்ட்ஸும் வந்து நம்ம இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா தமிழ்ல உள்ள விரிவானம் இருக்கா, அதை வந்து நம்ம வந்து என்னவா போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் வந்து ரிவிஷன் பேசிஸா வந்து போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸுமே வந்து செப்பரேட்டா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளேலிஸ்டா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் வைஸா வந்து அக்கௌண்டன்சில எக்ஸசைஸ் சம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளேலிஸ்ட்டை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப் டு 17th சம் வரைக்கும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நம்ம கவர் பண்ணி வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் சம் வந்து 17th சம் வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? இல்ல இல்லஸ்ட்ரேஷன் சம்ல வந்து எனக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்கும் நம்ம சேனல்ல செப்பரேட்டா வந்து உங்களுக்காக பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன் சம்மே அப் டு 17 வரைக்கும் நம்ம டீட்டெயிலா வந்து என்ன செஞ்சாச்சுன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளேல வந்து ஹைலைட் ஆகுதா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. போத் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்மே நம்ம சேனல்ல வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லா ரெஃபர் பண்ணிட்டு சம் செஞ்சீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே வந்து பேலன்ஸ் ஆகாம எந்த ஃபார்மட்டுமே இருக்காது. அதே மாதிரியா என்ன ரீசனுக்காக வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 18th சம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள எக்ஸசைஸ் சம் இருக்கா, அது 18th சம் வந்து இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்ண போறோம். ஓகே, 18th சம் இருக்கா? ஓகே, 18th சம்ல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 2 டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா கேஷ் புக்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ கிவன் டேட்டாவை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல, அதாவது டேப்லர் காலம் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு 18th சம்ல அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து 18th சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ நம்ம யூஸ்வலா நம்ம சேனல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்குமே என்ன பார்ப்போம் அப்படின்னா சம் ஃப்ளோ பார்ப்போம். என்ன சம் ஃப்ளோ அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிருக்க சொல்லிட்டு அந்த கிவன் டேட்டால உள்ளதை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சம் ஃப்ளோல பார்ப்போம். ஓகேவா? சம் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம இப்பதான் ரீட் பண்ணோமா, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதே மாதிரி என்னது பேலன்ஸ் ஷீட், 3 இது வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டுச்சு. எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பா பார்ப்போம். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அதாவது இப்ப ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை வந்து டைரக்டா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சில டீடைல்ஸ் வந்து என்ட்ரி வந்து கிவன் டேட்டால கொடுக்கல. என்னென்ன என்ட்ரி அப்படின்னா டோட்டல் டெப்டால உள்ள க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிவன் டேட்டால கொடுக்கல. சரியா? நீங்க சம்ல செக் பண்ணி பாருங்க. அப்ப என்ன செய்யணும்னா மஸ்ட் வந்து கொடுத்துருக்கல. ஏன் அப்படின்னா சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம், டோட்டல் டெப்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? யூஸ்வலா டோட்டல் டெப்டாரோட ஃபார்மட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனா இந்த சம்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா டோட்டல் டெப்டாங்கிற ஃபார்மட் வந்து யூஸ்வலா நம்ம என்ன ரீசனுக்காக போடுவோம், டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஆனா இந்த சம்லயம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிஃபரெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சேலை வந்து அவங்களே கொடுத்துட்டு ஆனா வேற ஒரு என்ட்ரி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன என்ட்ரினா க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இப்ப நீங்க கிவன் டேட்டால பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த இருக்கா
இந்த சண்டே டெப்டாஸ் இருக்கா அதோட க்ளோசிங் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த க்ளோசிங் வந்து நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த க்ளோசிங்கை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் சம்ம வந்து ஃபர்தரா நம்ம சால்வ் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து அந்த க்ளோசிங் பேலன்ஸ், எதோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா டெப்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்க அந்த இடத்துல வந்து அந்த சர்டன் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஸ்டெப் 1 வந்து டோட்டல் டெப்டா ஃபார்மட் போட போறோம். சரி, நம்ம ஃபார்மட்டை ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மட்டை எடுத்தோம்னா யூஸ்வலா நம்ம என்ன என்ட்ரி வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, டோட்டல் டெப்டாங்கிற ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கு அப்படின்னா டெபிட் சைடு, அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடுனா அதாவது கிரெடிட் சைடு. ஓகேவா, அப்போ என்ட்ரி பார்த்தாச்சு. ஆனா க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும், பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அப்ப எந்த என்ட்ரி மட்டும்தான் இப்ப நமக்கு கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிவன் டேட்டால எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப அதர் இன்ஃபர்மேஷன்ல தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி வந்து கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் அதோட அதாவது ஏரை வச்சுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். 18 ஒரு செட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரியா 19 சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 18 19 சொல்லிட்டு ஏரை வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதை ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 18 அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், அதே மாதிரியா 19ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க என்ட்ரிஸ் வந்து என்ன அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். சரி, இது என்ன ரீசனுக்காக இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா சண்டே டெப்டர் ஃபார்மட் போட போறோமா, அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னு பாக்குறோம். சரி, அப்ப என்னன்னா சண்டே டெப்டார் அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு தெரியும், என்னது டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல வரும். சரி, அப்ப அதாவது அந்த ஃபார்மட்ல வருங்கிறதுனால இந்த மாதிரி சண்டே டெப்டார்னு சொல்லி வேற ஒரு நேம்ல கொடுத்துருக்காங்க. சரி, என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 1,30,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, எது கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங். அப்போ இது என்ட்ரி என்னதுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ சண்டே டெப்டார் ஃபார்மட்டை எடுத்து பாருங்க, அதுல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும், டெபிட் சைடு. சரி, எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா எவ்வளவு, 1,30,000. ஸோ என்ன செய்வோம், நம்ம ஃபார்மட்ல போய் போட போறோம். சரி, அப்ப என்ன ஃபார்மட் போட போறோம், டோட்டல் டெப்டார் ஃபார்மட். ஆக்சுவலா டோட்டல் டெப்டார் ஃபார்மட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல். ஆனா இந்த சம்ல மட்டும் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கிரெடிட் சேல அவங்களே சம்ல கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஆனா வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, என்ன வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ன கொடுத்திருந்தாங்க, கொஸ்டின் மார்க். அப்போ இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப அந்த ஓப்பனிங் பேலன்ஸை வந்து 1,30,000 சொல்லிட்டு நம்ம இப்பதான் எங்க பார்த்தோம், சம்ல வந்து ரீட் பண்ணோமா, அதை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போட்டாச்சு, டெபிட் சைடு வந்து என்ட்ரி போட்டாச்சு. சரி, அப்ப டெபிட் சைட் போடுறதுனால என்னன்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா 2. அதே மாதிரியா அதாவது இது க்ளோசிங் ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறதுனால என்ன போடணும் அப்படின்னா பிராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா, அப்ப அந்த 1,30,000 போட்டாச்சு. சரி, அப்ப கிவன் டேட்டாவை செக் பண்ணுங்க, வேற என்ன என்ட்ரிலாம் வந்து டோட்டல் டெப்டாருக்கு நம்ம போடணும்னு சொல்லி பாருங்க. டோட்டல் டெப்டார்ல என்ன கொடுத்திருந்தாங்க ஆக்சுவலா இந்த சம்ல அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, அப்போ கிரெடிட் சேல் வந்து டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல எந்த சைடு வரும், டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல கிரெடிட் சேல் எந்த சைடு வருது, டெபிட் சைடு வருது. ஓகேவா, அது என்ன செஞ்சிருக்காங்க, சம்லயே கொடுத்துருக்காங்க எவ்வளவு அமௌண்ட், அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. ஓகேவா, சரி, எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, 2,90,000. அப்போ கிரெடிட் சைடு வந்து நம்ம ஃபார்மட்ல வந்து எந்த சைடு வரும், இப்பதான் பார்த்தோமா டெபிட் சைடு வரும். ஸோ டூ சேல்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல என்ன செஞ்சாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. எவ்வளவு என்ட்ரி போட்டிருக்கோம், 2,90,000 சொல்லி என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா வேற எதுவும் கிவன் டேட்டால என்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப என்ன செஞ்சு ஓப்பனிங் போட்டாச்சு, கிரெடிட் சேல் போட்டாச்சு. இப்போ என்ன போட போறோம் அப்படின்னா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்மட் போடுறீங்க அப்படின்னா கொடுத்துட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க வந்து என்ன செஞ்சுட்டே வரணும்னா கிளான்ஸ் விட்டுட்டே வரும். இந்த என்ட்ரிலாம் வந்து நம்ம டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளான்ஸ் விட்டுட்டே இருக்கணும். இப்போ என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல இருந்து கிரெடிட் சேல்ஸை வந்து இது டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல என்ன சைட் போட்டோம், டெபிட் சைட் போட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா வேற என்ன என்ட்ரிலாம் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், டோட்டல் டெப்டார் ஃபார்மட் கீழே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம்னு பார்க்கணும். அப்ப என்ன அப்படின்னா அதாவது கேஷ் புக்குன்னு இருக்கா, அப்படியே டேப்லெட் காலம் வந்து கொடுத்துருக்காங்க, இதுல கிவன் டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம், டோட்டல் டெப்டார். அப்போ டெப்டார்ஸ்ன்னு நேம் இருந்தா அது எந்த ஃபார்மட்ல எந்த ஃபார்மட்டுக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்,
டோட்டல் டெப்டார் ஃபார்மேட்ல. அப்ப டெப்டார்னு குடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 3,40,000. டெப்டார்ங்கிற நேம் வந்து நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். டிஃபரெண்ட்டா இருக்கே! அது எப்படி டோட்டல் டெப்டார் ஃபார்மேட்ல எங்கேயுமே வந்து இந்த மாரி டெப்டார்ன்னு மட்டும் தனியா வந்து மென்ஷன் பண்ணவே இல்ல. அப்போ இந்த என்ட்ரிய வந்து எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்ன டேப்லெட் பக்கத்துல குடுத்துருக்காங்க. கேஷ் புக்குங்கிற டேப்லெட் பக்கத்துல குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப நம்ம அதுவே அவங்களே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, க்ளூ வேர்டு குடுத்துட்டாங்க. கேஷ் ஃபார்மேட்டுக்கு கீழ என்ன செஞ்சிருக்காங்க, அதான் டெப்டார்ஸ்ன்னு குடுத்து ஒரு சர்டைன் அமௌண்ட் குடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 3,40,000. அப்ப என்னன்னா, கேஷ் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல வரும், டோட்டல் டெப்டார் ஃபார்மேட். எவ்வளோ அமௌண்ட் 3,40,000. அப்போ ஃபார்மேட்ல கேஷ் ரிசீவ்டுன்னு நம்மளுக்கு இருக்கா, இந்த இருக்கா, டோட்டல் டெப்டார்ல வந்து கேஷ் ரிசீவ்டுன்னு இருக்கு. சரியா, எந்த சைடு மென்ஷன் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சைடு. அப்போ அந்த 3,40,000 இப்பதான் என்ன செஞ்சோம், சம்ல பார்த்தோம். இந்த இருக்கா, கேஷ் ரிசீவ் டோட்டல் டெப்டார் வந்து 3,40,000. அதை என்ன செய்ய போறோம், கிரெடிட் சைடு வந்து நம்ம போட்டாச்சு. ஓகேவா. அப்போ கிரெடிட் சைடு மென்ஷன் பண்றதுனால என்னன்னு போடணும் அப்படின்னா பை கேஷ்ன்னு சொல்லிட்டு போடணும். அதே மாதிரியா எவ்வளவு அமௌண்ட் 3,40,000. சரி, அப்போ போய் ஃபார்மட்ட ஒரு கிளான்ஸ் கொடுங்க. என்னன்னா டெப்டாருக்கு ரிலேட்டடா வேற எதுவும் என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன செஞ்சாச்சு, லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும், எல்லா என்ட்ரியும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, யூஸ்வலா வந்து நம்ம இதை வந்து டெபிட் சைட் பண்ணுவோம் டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல. ஆனா இந்த இடத்துல மிஸ்ஸிங் என்ட்ரி எந்த சைட் இருக்கு, கிரெடிட் சைட் இருக்கு. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து அப்படியே வந்து மாத்தி போட போறோம். எப்படி போட போறோம் அப்படின்னா, இங்க எவ்வளவு என்ட்ரி இருக்கு, இங்க எவ்வளவு என்ட்ரி இருக்கு, 4,20,000 இருக்கு. சரியா, அப்ப நம்ம யூஸ்வலா இந்த டிக் போட்ட என்ட்ரி எல்லாம் என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், இதுலயே போட்டு வச்சிருக்கோம். அதாவது நம்ம கிவன் டேட்டால இருந்து எடுத்து போட்டு வச்சாச்சு. சரி, அப்ப நம்மளுக்கு டெபிட் சைடு வந்து எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 4,20,000. சரி, டெபிட் சைடு என்னென்ன என்ட்ரிலாம் இருந்துச்சு, ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம சம்ல இருந்து பார்த்து போட்டோம். அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸும் சம்ல இருந்து பார்த்து போட்டோம். ஓகேவா. சரி, இப்போ நமக்கு டெபிட் சைடு ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா, டெபிட் சைடு ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது, 4,20,000 வருது. சரி, இப்போ இந்த 4,20,000 வந்து எப்படி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இந்த அமௌண்ட் இருக்கா, கிரெடிட் சைடு வந்து ஒரே ஒரு என்ட்ரி இருக்கு. ஸோ என்ன செய்யணும்னா, அந்த ஒரே ஒரு என்ட்ரியை எடுத்து லிஸ்ட் பண்ணணும். கிரெடிட் சைடு என்ன என்ட்ரி இருக்குன்னா 3,40,000 இருக்கு. சரி, அப்போ என்ன வரும், 3,40,000 4,20,000 அதே மாதிரியா என்ன இருக்கு, 3,40,000 இருக்கு. அது ரெண்டையும் லெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும், அப்போ அந்த லெஸ் பண்ற அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா. சரி, அப்ப எப்படி லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 80,000. ஓகேவா. நம்ம எப்படி லெஸ் பண்றோம் தெரியுதா, எந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க லெஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அப்போ கிரெடிட் சைட்ல உள்ள என்ட்ரி எடுத்து லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வருது, 80,000 வருது. சரி, அந்த 80,000 தான் என்னன்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இது என்ன ஃபார்மட், அதாவது பேலன்சிங் ஃபிகர். ஆனா வந்து என்ன கிடையாது, இது க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா. அப்ப அந்த 80,000 தூக்கி எங்க சேவ் போட்டாச்சு, க்ளோசிங் பேலன்ஸோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல வந்து நம்ம என்ட்ரி போட்டாச்சு. ஓகேவா. எப்படி செய்யறோம்னு தெரியுதா. அப்போ ஒரு ஃபார்மட்ல உள்ள ஒரு கிவன் டேட்டால உள்ள எல்லா என்ட்ரியும் அந்த ஃபார்மட்டுக்கு உள்ள என்ட்ரி எல்லாமே வந்து என்ட்ரி போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு சம்ல தான் மட்டும் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சம்ல வந்து என்ன செய்றோம், டிஃபரெண்டா செய்றோம். ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மட்லயுமே கொடுத்திருப்பாங்க, எல்லா சம்லயுமே கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு சம்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம டிஃபரெண்டா என்ட்ரி போடுறோம். அப்ப என்ன செஞ்சோம், டெபிட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரி ஆட் பண்ணி 4,20,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அதாவது கிரெடிட் சைட்ல உள்ள இந்த ஒரு என்ட்ரியை மட்டும் எடுத்து லிஸ்ட் பண்ணோம். 3,40,000. ஸோ அந்த 3,40,000 எடுத்து லெஸ் பண்ணோடனே நம்ம என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு, நம்மளுக்கு 80,000. இப்போ யூஸ்வலா அந்த வர்ற ஆன்சர் தான் என்ன, ஒரு சம்மோட பேலன்சிங் ஃபிகர். இந்த சம்ல என்ன பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னா, அதாவது இந்த ஃபார்மட் இந்த சம்ல மட்டும் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட், 80,000. சரி, 80,000 ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமா, கிரெடிட் சைடை ஃபுல்லா என்ன செய்யணும், ஆட் பண்ணும். ஓகேவா. கிரெடிட் சைடை ஃபுல்லா ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 3,40,000 ஆல்ரெடி நம்ம கிவன் டேட்டால இருந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது என்ன, 80,000. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்,
4,20,000. அப்போ டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நம்மளுக்கு எப்படி இருக்கு அமௌண்ட் வந்து சேமா இருக்கு. அப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு, நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் வந்து ரைட்டு. ஓகே, அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 80,000. சரி, அப்போ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 80,000 நம்ம என்ன செஞ்சிடலாம், புக் ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாம். ஓகேவா, இங்க கொடுத்துருக்காங்க க்ளோசிங் டெப்டார்ஸ்னு கொடுத்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 80,000. அப்போ புக் ஆன்சர் படி நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, ஆன்சர் வந்து கரெக்டா வந்துருச்சு. சரி, நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், அது சம் ஃப்ளோ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு, 80,000. ஓகேவா, 80,000. அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதி வச்சுப்போம். சரியா, எந்த ஒரு அமௌண்ட் எழுதினாலும் இப்படி அமௌண்ட் மட்டும் எழுதிடாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ருப்பீஸ்ங்கிற சிம்பிள் வந்து மஸ்ட் போடணும். ஏன் அப்படின்னா, இப்ப ருப்பீஸ்ங்கிற சிம்பிள் வந்து நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஏ நம்பர். அப்ப 80,000ங்கிறது என்ன ஆயிடும், ஒரு நம்பரா மாறிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மஸ்ட் என்ன வந்து மென்ஷன் பண்ணணும்னா ருப்பீஸ் அப்படி சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா, அது மறந்துடாதீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், க்ளோசிங் பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன ஃபார்மட் போட்டு, டோட்டல் டெப்டா ஃபார்மட் போட்டு அது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட்னா 80,000. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதாவது என்னங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கிவ் அண்ட் டேட்டால கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா என்ன செய்ய போறோம், இந்த ட்ரேடிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்ப ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா, சரி, அப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து என்ன ரீசன்க்காக போடுறோம், டு ஃபைண்ட் அவுட் தி கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு என்ன என்ட்ரிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க, கிரெடிட் சைடு என்ன என்ட்ரிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, டெபிட் சைடு வந்து அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 11th படிச்சிருப்போம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியும். ஓகேவா, சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு எல்லாமே என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அப்ப டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அப்ப கிரெடிட் சைடு என்ன இருக்கும்னா சேல்ஸ் ரிலேட்டடான என்ட்ரி. ஓகேவா, சேல்ஸ் அப்போ அப்போ டெபிட்ல வந்து பர்ச்சேஸ் ரிலேட்டடான என்ட்ரிஸ் இருக்கும். சம் என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இருக்கும். அதே மாதிரி கிரெடிட் சைடு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, யூஸ்வலா க்ளோசிங் ஸ்டாக் தான் கிரெடிட் சைட்ல இருக்கும். அதே மாதிரியா சேல், அதாவது சேல் நடந்தது எல்லாமே இருக்கும். அதாவது என்னன்னா கிரெடிட் சைடு எல்லாமே நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டா இருக்கும். சரியா, டெபிட் சைட்ல என்ன என்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம மென்ஷன் பண்றது. அப்போ கிரெடிட் சைடு என்ன இருக்கும், ஏதாவது நம்ம அமௌண்ட் ஆர் ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நம்ம வந்து ரிசீவ் பண்ணிருப்போம். அதுதான் கிரெடிட் சைடு இருக்கும். ஓகேவா, இப்படி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி என்ன செய்வீங்கன்னா சம்ம வந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, அப்ப என்ன வேற என்ன இருக்கும், இங்க வந்து எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா, இந்த சைடு டெபிட் சைடு. ஓகே, அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம என்ன செஞ்சாச்சு, ஒரு நல்ல கிளான்ஸ் விட்டாச்சு. அப்போ யாராவது ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன ரீசனுக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிராஸ் ப்ராஃபிட். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு என்ன என்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரியா வேற என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம். சரி, அப்போ கிரெடிட் சைடு என்ன என்ன என்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ரிசீவ் பண்ணிப்போம் அந்த மாதிரி அமௌண்ட். ஏதாவது ஒரு ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்ம கையில இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக்கும் அப்படிதானே, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அசெட் மாதிரி தானே. எப்படி க்ளோசிங் ஸ்டாக் ஒரு கைண்ட் ஆஃப் அசெட் ஆகும் அப்படின்னா, அப்போ நம்ம ஏதோ சர்டனா வந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம், அதை சேல் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், அமௌண்ட் வரும். அப்ப என்ன ஆகும், க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அசெட் தான். ஓகே, சரி, அப்போ அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட்ங்கிறது எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி நம்ம கையில உள்ள அமௌண்ட். ஓகேவா, அதுதான் என்னன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா, அப்படிலாம் மீனிங் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க சம் செய்யும் போது சம்ம வந்து நீங்க குயிக்கா செஞ்சிருவீங்க. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏன் வந்து டெபிட் சைடு வந்து என்ட்ரிஸ்ல என்னென்ன என்ட்ரிஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டே வரோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்ன அப்படின்னா ஒரு சம் கொடுத்த உடனே இந்த மாதிரி செட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. சரியா, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா
டக்குன்னு ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மேட்டுக்கு கீழே என்னென்ன என்ட்ரிஸ்லாம் வரும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மேட்டுமே என்ன செஞ்சுட்டே வரும், நம்ம குட்டி குட்டியா கிளான்ஸ் விட்டுட்டே வரும். ஓகே, இப்போ என்ன செஞ்சாச்சு, என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தாச்சு, கான்செப்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம், கிவன் டேட்டால இருக்க எல்லா என்ட்ரிஸுமே பார்க்க போறோம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போறோம். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம என்ன செய்வோம், ஒரு ஃபார்மட் எடுத்தோன்னே யூஸ்வலா என்ன என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். சரி, அப்போ ட்ரேடிங் உடைய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து எப்படி பார்ப்பீங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்கா, அப்போ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் தான் என்ன அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அப்போ இது வந்து என்ன டேப்லெட் காலம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் உள்ள அதர் இன்ஃபர்மேஷன்ல உள்ள டேப்லெட் காலம். அப்போ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்ல வந்து என்ன என்ட்ரிஸ் இருக்கு, ஓப்பனிங் என்ட்ரியும் இருக்கு, க்ளோசிங் இருக்கு. அப்போ ட்ரேடிங் ஃபார்மட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 1,10,000. சரி, அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து எந்த சைடு போடுவோம் அப்படின்னா டெபிட் சைடு போடுவோம். என்ன செய்யணும், அப்போ டெபிட் சைடு எவ்வளவு, டூ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எப்பவுமே டெபிட் சைடு தான் போடுவோம். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க கிவன் டேட்டால அப்படின்னா 1,10,000. ஸோ என்ன செஞ்சாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. இது டெபிட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்றதுனால டூ ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு, ஓப்பனிங் எழுதியாச்சு. அப்போ டிஃபால்ட்டா என்ன எழுதுவோம், க்ளோசிங் தான் எழுத போறோம். க்ளோசிங்னா எவ்வளோ அமௌண்ட்டு, 1,80,000. சரி, அப்போ இது என்ன ஃபார்மேட்ல, ட்ரேடிங் ஃபார்மேட்ல. ஸோ அந்த 1,80,000 அப்படியே என்ன செஞ்சாச்சு, கிரெடிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணி எழுதியாச்சு, லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. க்ளோசிங், அதாவது இது வந்து கிரெடிட் சைடு இந்த என்ட்ரி வந்து அதாவது பிளேஸ் பண்றதுனால நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம், பைன்னு சொல்லி எழுதியாச்சு, 1,80,000 எழுதியாச்சு. ஓகே, இப்போ ட்ரேடிங் ஃபார்மேட்ல எத்தனை என்ட்ரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இப்போ 2 என்ட்ரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் க்ளோசிங் எழுதியாச்சு. சரி, வேற என்ன என்ட்ரி எல்லாம் வந்து ட்ரேடிங்க்கு அண்டர்ல நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஓப்பனிங் க்ளோசிங் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவோமா, அப்ப அது வந்து எந்த ஃபார்மேட்ல தான் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட்ல தான் வரும். அப்போ பர்ச்சேஸ்ல ஆக்சுவலா என்ன அப்படின்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு. ஒன்னு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ். அப்போ ரெண்டு டைப் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,80,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப இந்த 1,80,000 நம்ம என்ன சைடு வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எழுதணும். ஓகேவா? அப்போ என்ன பார்த்தோம், இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1,80,000 எழுதியாச்சு. அப்ப கேஷ் பர்ச்சேஸ் சம்ல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம், அதுல வந்து கேஷ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, பை பர்ச்சேஸ் தானே இருக்கு, அது எப்படி கேஷ் பர்ச்சேஸ் ஐடென்டிஃபை பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் வருமா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் வந்து கேஷ் புக் வருது. அப்ப அதுல உள்ள செட் ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாமே கேஷ் ரிலேட்டடா உள்ளது. ஸோ பை பர்ச்சேஸ்னு கொடுத்தது நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, அப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு, பார்த்தோமா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருந்தாங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, 1,80,000. நம்ம என்ன செஞ்சாச்சு, அதை என்ட்ரி போட்டாச்சு. ஓகேவா, டிக் பண்ணிருக்கோமா, அப்ப என்ட்ரி போட்டுட்டோம், 1,80,000 போட்டாச்சு. இப்ப அடுத்தது என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். கேஷ் புக்ல உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணோம். எவ்வளவு அமௌண்ட், 1,50,000. ஸோ அந்த 1,50,000 எடுத்து என்ன செஞ்சாச்சு, ஆட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா டோட்டலா வந்து அஸ் அ ஹோலா பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா போத் கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன செஞ்சாச்சு, கேஷ் பர்ச்சேஸையும் கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணி என்ன செஞ்சாச்சு, அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 3,30,000 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு, பர்ச்சேஸ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலா என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ்க்கு அப்படியே வந்து பேரல்ல என்ன வரும், சேல்ஸ். பர்ச்சேஸ் என்ன பண்ணிருப்போம், சேலும் பண்ணிருப்போம். அப்ப என்ன வரும், சேல்லையுமே ரெண்டு டைப் ஆஃப் சேல். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா கிரெடிட் சேல், இன்னொன்னு வந்து கேஷ் சேல். ரெண்டு டைப் ஆஃப் சேல். அப்ப அது ரெண்டுமே கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட், 2,90,000. அதே மாதிரியா இந்த சம்ல இன்னொரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் சேல் வந்து ஒன் டைம் தான் 2,90,000 கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 2,90,000 வந்து ரெண்டு இடத்துல அக்கர் ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்ம எங்க வந்து பிளேஸ் பண்ணோம், இந்த டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல இந்த 2,90,000 நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா?
இந்த இருக்கா கிரெடிட் சேல் வந்து எவ்வளவு 2,90,000. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மட் போட்டோமா, அந்த ஃபார்மட்ல நம்ம மென்ஷன் பண்ணோமா, ஞாபகம் இருக்கா கிரெடிட் சேல்னு. அப்போ என்னது அப்படின்னா கிவன் டேட்டால வந்து கிரெடிட் சேல் வந்து 2,90,000 ஒன் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்ம அது வந்து எத்தனை ஃபார்மட்ல அக்கர் ஆகுது அப்படின்னா 2 ஃபார்மட்ல அக்கர் ஆகுது. ஒன்னு டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல வந்து என்ன ரீசனுக்காக க்ளோசிங் இந்த கொஸ்டின் மார்க் போட்டது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம ஒரு தடவை என்ட்ரி போட்டோம். அதே மாதிரி இப்ப வந்து இந்த 2,90,000 அதாவது கிரெடிட் சேல வந்து எங்க போட போறோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லா கிவன் டேட்டாவும் நம்ம ஃபார்மட்ல போட போறோம். ஆனா இந்த ஒரு கிரெடிட் சேல் என்ட்ரி மட்டும் என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. சரி. அப்ப என்ன செய்ய போறோம்? கிரெடிட் சேல வந்து நம்ம போட போறோம். எந்த சைடு போட போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் வந்து எந்த சைடு போட்டோம்? டெபிட் சைட். அப்ப அதுக்கு பேரலலா என்ன போடுவோம் நம்ம? அதாவது சேல்ஸ் போட போறோம். சேல்ஸ். அப்போ பை சேல்ஸ் அக்கவுண்ட்ன்னு நம்ம போட்டுக்கணும். அதே தான் இது வந்து இன்னர் காலத்துல தான் வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? கிரெடிட் சேல் எவ்வளவு போட்டோம்? 2,90,000. சரி. அப்போ கிரெடிட் சேல் வந்து என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. அப்போ கேஷ் சேல் வந்து எப்படி சம்ல குடுத்திருப்பாங்க. சோ எங்க குடுத்திருக்காங்க செக் பண்ணுங்க. அப்ப எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன டைரக்ட்டா எந்த டேப்லெட் காலம் போகணும்? கேஷ்னாலே என்ன என்ன டேப்லெட் காலத்துக்கு போகணும் அப்படின்னா, கேஷ் புக்குங்கிற டேப்லெட் காலத்துக்கு போகணும். ஓகே. அப்ப கேஷ் சேல்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப கேஷ் புக் கீழ உள்ள எல்லாமே வந்து கேஷ்ன்னு நம்மளே வந்து வேர்டிங்ஸ இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்ப என்ன இருக்கு? கேஷ் சேல்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க. சரி. அப்ப கேஷ் சேல்ஸ் வந்து இப்ப நம்ம எந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து என்ன எழுதியாச்சு? டிக் பண்ணிருக்கோமா? கிரெடிட் சேல டிக் பண்ணிருக்கோம். அது எழுதியாச்சு. இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அதாவது கேஷ் சேல்ஸ் எவ்வளவு அமௌண்ட் 3,60,000. சோ அந்த 3,60,000 எழுதியாச்சு. எழுதிட்டு ரெண்டையுமே வந்து அதாவது கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் இன்னர் காலத்துல தான் மஸ்ட் மென்ஷன் பண்ணணும். அதை ஆட் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா அவுட்டர் காலத்துல போடணும். அவுட்டர் காலத்துல எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 6,50,000. ஓகே 6,50,000 வந்திருக்கா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சேலோட டோட்டல் அமௌண்ட். சரியா? அப்ப கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு சேல் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப எவ்வளவு அமௌண்ட்? 6,50,000. ஓகே. இப்ப என்ன செஞ்சாச்சு? அஸ் அ ஹோலா ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியுமே ஓப்பனிங் போட்டாச்சு, க்ளோசிங் போட்டாச்சு, அதே மாதிரி பர்ச்சேஸ் போட்டாச்சு, சேல்ஸ் என்ட்ரியும் வந்து நம்ம போட்டாச்சு. சரி. அப்ப கிவன் டேட்டாவை எடுத்து செக் பண்ணுங்க. வேற என்ன என்ட்ரி வந்து ட்ரேடிங்ல வரும்? நம்மளுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். சோ அப்ப டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னு தெரியுமா? வேஜஸ். அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது வேஜஸ்ங்கிறது யாருக்கு கொடுத்திருப்போம் அப்படின்னா வீக்லி வேஜஸ்னா என்ன மீனிங் தெரியும்ல? வீக்லி வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம். சரி. அப்ப மந்த்லி கொடுத்தா அது என்னது ஞாபகம் இருக்கா? மந்த்லி கொடுத்தா மந்த்லி நம்மளோட அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது சேலரி. அதே மாதிரியா வேஜஸ்ங்கிறது வந்து வீக்லி கொடுக்கறது. ஸோ அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது எந்த ஃபார்மட்ல வரும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 70,000. சரியா? அப்போ 70,000 கொடுத்துருக்காங்களா? அப்ப 70,000 நம்ம எந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ண போறோம்? ட்ரேடிங்ல. ஓகேவா? சரி. டெபிட்னா டெபிட் சைடு தான் வந்து அதை மென்ஷன் பண்ண போறோம். அதனால என்ன எழுதியிருக்கோம்? 2 வேஜஸ்ன்னு எழுதியிருக்கோம். 70,000 எழுதியாச்சு. சரி. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தெரியுதா? விசிபிளா இருக்கா? 2 வேஜஸ் வந்து 70,000 எழுதியாச்சு. சரி. வேற என்ன கிவன் டேட்டால இருக்கான்னு பாருங்க. என்ட்ரிஸ் எதுவும் இருக்கா பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த என்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் இல்ல. ஏன் அப்படின்னா எல்லா என்ட்ரியுமே என்ன செஞ்சாச்சு? சம்ல போட்டுட்டே வந்தாச்சு. ஸோ என்ன அப்படின்னா இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போறோம். சரி. எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா இங்க வந்து கிரெடிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணுங்க. கிரெடிட் சைட்ல எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு? 2 என்ட்ரிஸ். அதாவது 6,50,000 1,80,000. ஸோ அது 2 என்ட்ரி ஆட் பண்ணீங்கன்னா 8,30,000 நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே. அப்ப என்ன செய்யணும்? யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? டெபிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணுவோம். அப்போ 1,10,000 3,30,000 அண்ட் 70,000 எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா அமௌண்ட் 5,10,000 சொல்லிட்டு வருது. ஓகே. அப்ப இதை என்ன செய்யணும்? கிரெடிட் சைட்ல உள்ள என்ட்ரியோட லிஸ்ட் பண்ணணும். என்ன ரீசனுக்காக? டு ஃபைண்ட் அவுட் தி பேலன்சிங் ஃபிகர். சோ என்ன செஞ்சாச்சு? அப்ப நம்ம இந்த 5,10,000 எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியுதா?
இந்த 5,10,000 நம்ம டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் என்ன செஞ்சோம், ஆட் பண்ணோம். அதனால டெபிட் சைடில் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு, அதாவது 3 என்ட்ரிஸ் இருக்கு. ஓப்பனிங், அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கு உள்ள அவுட்டர் காலம் என்ட்ரி, அதே மாதிரி வேஜஸ் உள்ள என்ட்ரி. ஓகே, அந்த 3 அமௌண்ட்டையும் வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 5,10,000. சரி, கிரெடிட் சைடு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருந்தோம் நம்ம. எவ்வளவு அமௌண்ட், 8,30,000. அதோட வச்சு லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 3,20,000. ஓகே, இந்த 3,20,000 என்னது அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். இப்ப ட்ரேடிங் அக்கௌண்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னா டெபிட் சைடு. ஓகேவா? ஸோ டெபிட் சைடு எழுதுனால என்னன்னு எழுதுறோம், 2ன்னு சொல்லிட்டு 2 கிராஸ் ப்ராஃபிட். இங்க லெஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்து எழுதியாச்சு, 3,20,000. சரி, அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா என்ட்ரிஸும் டெபிட் சைடு உள்ள எல்லா என்ட்ரிஸும் ஆட் பண்ணும். அப்ப டெபிட் சைடு இப்போ வந்து 3 என்ட்ரிஸ் ஆயிடுச்சு. ஸோ சாரி 4 என்ட்ரிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 4 என்ட்ரிஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 8,30,000. அப்போ டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, சேம் அமௌண்ட் 8,30,000 கிடைக்குது. அப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஆன்சரும் வந்து கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு ஆன்சர் வந்திருக்கு, 3,20,000. அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம புக் ஆன்சர் செக் பண்ணிடலாம். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, 3,20,000. அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டா 3,20,000 என்ன கிடைச்சிருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து அப்ப இப்ப என்ன பண்ணிருக்கோம், ட்ரேடிங்ல அக்கௌண்ட் வந்து ஃபார்மட் போட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டெப் 2 வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. சரி, சம்ல வேற என்ன கேட்டிருந்தாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்னா ஸ்டெப் 3 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபார்மட் போட போறோம். சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட்னா என்ன, டெபிட் சைடு வந்து என்ன என்ட்ரிலாம் மென்ஷன் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா, டெபிட் சைடு வந்து அதாவது என்ன அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து என்ன செய்வோம், டெபிட் சைட்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரி, அப்போ கிரெடிட் சைடு என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது இன்டைரக்ட் இன்கம். ஓகேவா, இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்ன செய்யுங்க வேணா குட்டியா எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து டெபிட் சைட் என்ன என்ட்ரிலாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரி, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்தோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ரிலேட்டடா உள்ளது, அதே மாதிரியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா உள்ள என்ட்ரி எல்லாமே எதுல வரும் அப்படின்னா இந்த அதாவது இதுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து டெபிட் சைட். ஓகேவா, சரியா, இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து சம் பார்க்கும்போது கொடுத்துருக்க டேப்லெட் காலம் வச்சு நீங்களே என்ன செஞ்சிருவீங்க, ஈஸியா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, உங்க புக்லயோ உங்க கிளாஸ் நோட்லயோ எழுதி வச்சுக்கோங்க. அப்ப டெபிட் சைடு என்ன வருது, அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப டெபிட் சைடு இந்த மாதிரி என்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன வந்து கிரெடிட் சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைட்ல வந்து ரிலேட்டட் டு இன்டைரக்ட் இன்கம். சரி, இன்டைரக்ட் இன்கம்னா அது லிஸ்ட் வந்து நிறைய அதிகமான என்ட்ரிஸ் இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா, இன்டைரக்ட் இன்கம்னா என்னன்னா ஏதாவது ஒரு ரெண்ட் ஏர்ன் பண்ணியிருப்போம். சரியா, வேற என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏதாவது சம் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி எல்லாம் வருமா, அதாவது நம்ம ஏதாவது வந்து நம்மளுக்கே தெரியாம ஏதாவது வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணது, ரிசீவ் பண்ணது அதெல்லாம் எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். ஓகேவா, சரி, இதை வந்து நீங்க உங்க புக்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரி, அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தாச்சு. சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற ஃபார்மட்டை என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி நெட் ப்ராஃபிட். ஓகேவா, சரி, அதாவது கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன பார்த்தோம், பிஃபோர் தி எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரியா அதாவது நெட் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா என்னன்னா அதுதான் வந்து ட்ரூ ஏர்னிங்ஸ்னா அதாவது ப்ராஃபிட்டை வந்து டைரக்ட் ப்ராஃபிட் மாதிரி இதுதான். ஓகேவா, சரி, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, என்ன ரீசனுக்காக போடுறோம், டு ஃபைண்ட் அவுட் தி நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி டெபிட் சைடு என்ன இன்ட்ரெஸ்டா லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அந்த என்னது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்தோம். கிரெடிட்னா இன்டைரக்ட் இன்கம்னு இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டாச்சு. சரி, இப்ப நம்ம சம் செய்ய போறோம். சம்ல உள்ள கிவன் டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. அப்போ இப்ப என்ன ஃபார்மட் போட போறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட் போட போறோம்.
சரி. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்ன என்ட்ரீஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மட் செஞ்சோமா? ப்ரீவியஸ் ஃபார்மட் என்ன செஞ்சோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட ட்ரேடிங் அக்கவுண்ட் செஞ்சோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ட்ரேடிங் அக்கவுண்ட் செஞ்சோம். சரி. அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கிராஸ் ப்ராஃபிட் வந்து 3,20,000. இந்த இந்த 3,20,000 என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எங்க கொண்டு வருவோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட்ல கொண்டு வருவோம். சரி. எவ்வளவு அமௌண்ட்ன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம்? 3,20,000. ஸோ அந்த 3,20,000 என்ன சைடு எழுதிருக்கோம்? கிரெடிட் சைடு வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்ப என்னன்னு எழுதிருக்கோம்? கிரெடிட் சைடுங்கிறனால அதாவது பைன்னு சொல்லிட்டு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரி. இது எங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். எவ்வளவு அமௌண்ட்? 3,20,000. ஸோ ஒரு என்ட்ரி போட்டாச்சு. சரி. அதே மாதிரியா இந்த சம்ல வந்து வேற என்ன, இந்த சம்ல வந்து வேற ஏதாவது நோட் பண்ணீங்க டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கிறது. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெப்ரிஷியேட் ஃபர்னிச்சர் அட் ஃபிஃப்டீன்ஸ் பை 10% பெர் ஆனம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. அப்ப இது என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப 11th வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நிறைய செஞ்சிருப்போமா? செஞ்சிருக்க மாட்டோமா? அப்படிங்கிறது தெரியல. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள சம்லாம் வந்து நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லைன்னா வந்து இல்ல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்னாலே வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னாலும் அவங்களும் என்ன செய்யுங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன என்ட்ரிக்கு அப்படின்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 10%ன்னு கொடுத்துருக்காங்க. சரி. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 10% நம்ம கால்குலேட் பண்ணி என்ன எழுத போறோம்? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட்ல எழுத போறோம். சரி. அப்போ 10%. அப்ப அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்னா அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 80,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. அப்ப 80,000ல 10% வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப 80%ல என்னது 10%ன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 80,000 இன்டூ 10/100. ஓகேவா? நீங்க உங்களோட கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க. 80,000 இன்டூ 10/100. சரி. அப்போ 10/100ன்னு இப்படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 8,000 கிடைக்கும். சரியா? அப்போ இந்த அதாவது இது எதுக்குரியது? இது வந்து ஃபர்னிச்சருக்குரிய அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட். அப்போ இப்போ இப்படி இந்த 80,000 இன்டூ 10/100ன்னு போட்டீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா நம்ம கையில இருந்தானே அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் போடுவோம். அப்போ எவ்வளவு வருது அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து லாஸ் மாதிரி தான். நம்ம கையில இருந்து போகுது அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து ரெடியூஸ் ஆகுறதுங்கிற மீனிங் இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லாஸ் மாதிரி தான். லாஸ்னாலே அது வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸ்பென்சஸ் அதை டெபிட் சைடு தான் வந்து நம்ம போடுவோம். சரி. எவ்வளவு அமௌண்ட்? 8,000. சரியா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 80,000 எங்க கொடுத்துருந்தாங்க? டேப்லெட் காலம் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ல வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. சரி. அந்த 80,000 வந்து என்னது இன்டூ 10/100ன்னு போட்டு 8,000 எழுதியாச்சு. அப்ப இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 என்ட்ரி நம்ம டிக் பண்ணிருக்கோம். அப்ப 2 என்ட்ரி என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. அதே மாதிரி இப்ப வேற என்ன என்ட்ரி வந்து போட போறோம் அப்படின்னா, நீங்க கிவன் டேட்டால செக் பண்ணி பாருங்க. வேற என்ன என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கீழ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது சன்ட்ரே எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கு. சன்ட்ரே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அதுவும் எக்ஸ்பென்சஸ் தானா? அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து என்னது அப்படின்னா, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கீழ என்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரி. அப்ப சன்டே எக்ஸ்பென்சஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். எவ்வளவு அமௌண்ட்? 1,27,000. ஸோ அந்த 1,27,000 எந்த சைடு போடுவோம் அப்படின்னா டெபிட் சைடு. டெபிட் சைடு எழுதுறதுனால என்னன்னு எழுதுவோம்னா 2ன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் சம்ல? 1,27,000. அப்போ அதையும் என்ட்ரி போட்டாச்சு. அப்ப இப்ப 3 என்ட்ரிஸ் போட்டாச்சு. அப்ப 3 என்ட்ரி டிக் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப வேற என்ன கிவன் டேட்டால என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கிளான்ஸ் போட்டு பார்ப்போம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு. அதே மாதிரியா ப்ரீவியஸ் ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த கிராஸ் ப்ராஃபிட் போட்டாச்சு. அதே மாதிரி ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ப என்னன்னா எல்லா என்ட்ரியுமே என்ன செஞ்சாச்சு? லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா என்ட்ரியும் லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இப்ப கிரெடிட் சைடு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட்? 3,20,000. சரியா? எழுதுனதுக்கு அப்புறம் டெபிட் சைட்ல இப்ப எத்தனை என்ட்ரி இருக்கு? 2 என்ட்ரி இருக்கு. ஸோ என்ன செய்யணும்? அந்த 2 என்ட்ரியும் ஆட் பண்ணணும். சரி. என்னென்ன 2 என்ட்ரி இருக்கு அப்படின்னா 1,27,000ம் 8,000 இருக்கு.
ஸோ என்ன அப்படின்னா 2 என்ட்ரி ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 1,35,000. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிரெடிட் சைடு எடுத்து என்ன செய்வோம்? யூசுவலா லெஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ லெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1,85,000. சரி. அப்போ இந்த 1,85,000 தான் இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர். இது என்ன ஃபார்மட்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேலன்சிங் ஃபிகர் என்னது அப்படின்னா நெட் ப்ராஃபிட். எவ்வளோ அமௌண்ட்? 1,80,000. சரியா? அப்போ 1,80,000 என்ன செய்யணும் அப்படின்னா அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் என்ன? அத டெபிட் சைடு. அப்ப டெபிட் சைடுங்கிறதுனால என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 மென்ஷன் பண்ணி நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோமா, அதை வந்து அதோட பிளேஸ்ல வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. 1,85,000. அப்ப என்னது நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 1,85,000 சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி 1,85,000 ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா டெபிட் சைடு வந்து உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணணும். டெபிட் சைடுல ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து 2 என்ட்ரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன தேர்டா ஒரு என்ட்ரி இன்க்ளூட் ஆயிருக்கு. சரியா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு டெபிட் சைடு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது? 3,20,000. அப்போ டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் வந்து அமௌண்ட் என்னவாகுது? பேலன்ஸ் ஆகுது. அப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் வந்து நம்ம ரைட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அமௌண்ட்? 1,85,000. ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஃபார்மட் சாரி புக் ஆன்சர் செக் பண்ண போறோம். கரெக்டா வந்திருக்கா? நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்து நம்மளுக்கு இப்பதான் வந்துச்சு. இந்த இருக்கா? நெட் ப்ராஃபிட் 1,85,000. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கும் புக் ஆன்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,85,000 தான். அப்போ என்ன செஞ்சாச்சு? நெட் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் தான் இருக்கு. ஓகேவா? சரி. அப்போ என்ன செஞ்சாச்சுன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன ஃபார்மட்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு ஃபார்மட் போட்டு நெட் ப்ராஃபிட் வந்து என்ன 1,85,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி புக் ஆன்சரை நம்ம செக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன ஆன்சர் என்ன வருது? கரெக்டா வருது. ஓகேவா? அடுத்து ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? சரி. அப்போ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட்ல வந்து என்னென்ன என்ட்ரிஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பேலன்ஸ் ஷீட்ல வந்து லெஃப்ட் சைடு வந்து என்ன என்ட்ரி போடுவோம், ரைட் சைடு வந்து என்ன என்ட்ரி வந்து நம்ம போடுவோம் ஞாபகம் இருக்கா? லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன சைடு போடுவோம்? டெபிட் சைடு போடுவோம். எங்க? பேலன்ஸ் ஷீட்ல. கிரெடிட் அசட் சைடுல என்ன செய்வோம் அப்படின்னா அதாவது அசட் சைடு என்ன போடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ்ட் அசட்டை வந்து எது கீழே மென்ஷன் பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? லயபிலிட்டிஸ் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா அது என்னது? ஏதோ கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து எட் டு பேங்கிறதுலாம் வந்து வரும். அதே மாதிரி அசட்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மட்ல வந்து நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கும். அதாவது வந்து சம் ஃபிக்ஸ்ட் அசட்டா கூட இருக்கலாம். ஓகேவா? சரி எழுத போறோம். இப்ப எப்படி எழுதுறது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா யூஸ்வலா வந்து பேலன்ஸ் ஷீட்டை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குட்டி ப்ராசஸ் தான். என்ன ப்ராசஸ் அப்படின்னா அதாவது அதாவது கேபிட்டல்னு இருக்கா? சரி. அதாவது கேபிட்டல்ங்கிறது சம்ல என்ன எங்க குடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? அதாவது கேபிட்டல்னு சொல்லிட்டு எங்க குடுத்துருக்காங்க? அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல குடுத்துருக்காங்க. எவ்வளோ என்ட்ரி சாரி எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? 2,80,000. சரியா? ஓப்பனிங் கேபிட்டல வச்சு தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்ம போடணும். ஸோ 2,80,000 நம்ம சம்ல என்ட்ரி அமௌண்ட் பார்த்தோமா? அதை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. யூசுவலா கேபிட்டலோட என்ன அமௌண்ட் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? அப்ப மொத்தம் நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. சரி. அப்ப என்ன அப்படின்னா அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அமௌண்ட்ன்னு நீங்க பாத்தீங்க. ப்ரீவியஸ் ஃபார்மட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 1,85,000. சரியா? அப்ப இந்த 1,85,000 வந்து நம்ம எங்க இருந்து எடுத்து யூஸ் பண்றோம் தெரியுதா? அந்த ரீசன்க்காக தான் இவ்ளோ ஸ்டெப் வந்து நம்ம பண்ணணும். ஏன் டைரக்டா பேலன்ஸ் ஷீட் போட முடியாது. அந்த ரீசன்க்காக தான் ஆல்மோஸ்ட் 3 ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு 4த் ஸ்டெப்பா பேலன்ஸ் ஷீட்ட போடுறோம். ஓகே. இப்ப நெட் ப்ராஃபிட் வந்து எங்கேருந்து எடுத்து நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபார்மட் வந்து என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட்? 1,85,000. ஸோ என்ன செஞ்சாச்சு? அந்த 1,85,000 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல தான் போடணும். எவ்வளோ அமௌண்ட் வருது நம்மளுக்கு? 4,65,000 அப்படி சொல்லிட்டு வருது. ஓகே. அதுக்கப்புறம் என்ன என்ட்ரி போடணும் பேலன்ஸ் ஷீட்லனா பேலன்ஸ் ஷீட்ல இது முடிச்சிருங்க. ஓகேவா? ஓப்பனிங் கேபிட்டல் வச்சு உள்ள என்ட்ரி. சரி. அப்போ ஓப்பனிங் போட்டோடனே நம்ம யூஸ்வலா எப்பயுமே என்ன போடுவோம்னா க்ளோசிங் போடுவோம். சரி. அப்போ என்ன அப்படின்னா க்ளோசிங்கோட அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? கிவன் டேட்டால பார்க்க போறோம். க்ளோசிங்னா
எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இருக்கா, அதாவது அதர் இன்ஃபர்மேஷன் டேப்லெட் காலம் வந்து ஓப்பனிங், குளோசிங் 2ம் குடுத்துருக்காங்க. அப்ப இப்ப என்ன என்ட்ரி போட போறோம் அப்படின்னா, குளோசிங் ஸ்டாக் போட போறோம். அப்ப குளோசிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? 1,80,000. இத வந்து நம்ம ஃபார்மட்ல போட போறோம். இத போட்டுக்கோமா? குளோசிங் ஸ்டாக் 1,80,000. ஸோ என்ன செஞ்சாச்சு? 2 என்ட்ரி நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வேற என்ன என்ட்ரி வந்து கிவன் டேட்டால நம்ம குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? அப்போ ஓப்பனிங் போட்டாச்சு, குளோசிங் போட்டாச்சு. அதே மாதிரியா என்ன அப்டின்னா, அதாவது டெப்ரிசியேஷன் குடுத்துருக்காங்க. அப்ப வந்து அதாவது குளோசிங்ல வந்து அதாவது அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, பேலன்ஸ் ஷீட்ல அத மஸ்ட் மென்ஷன் பண்ணணும். சரி, அப்ப இந்த ஃபார்மட்ல வந்து என்ன ப அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருந்துச்சு. எவ்ளோ அமௌண்ட்? 10%. ஸோ அத கால்குலேட் பண்ண போறோம். எப்டி கால்குலேட் பண்றது அப்டின்னா, அதாவது ஃபர்னிச்சர்ன்னு சொல்லி எழுதிக்கணும். ஃபர்னிச்சர்ல குளோசிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, 80,000. எப்பயுமே வந்து அட்ஜஸ்ட்மென்ட் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா, ஒன்லி அட் தி குளோசிங். சரியா? அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்? எதுல நடக்கும்? அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து அட் இத எழுதி வச்சுக்கோங்க. ஆர் க்ளோசிங். ஏன்னா இது வந்து நீங்க 11th வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ ஒரு சின்ன ஒரு உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்காக கூட எழுதி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எங்க நடக்கும்? க்ளோசிங்ல. சரி. எவ்வளோ பெர்சன்டேஜ்? 10%. எதுல அட்ஜஸ்ட்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க? ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். க்ளோசிங்ல அமௌண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 80,000. ஸோ இந்த 80,000 எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நமக்கு குடுத்துருக்க 80,000 எழுதிரணும். எழுதிட்டு 10% சம்ல என்ன குடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? 10%ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, அத யூசுவலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்ம 80,000 இன்டு 10 பை 100. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? கால்குலேட்டர்ல போடுறீங்களா? 8,000ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 8,000ன்னு கிடைச்சத நம்ம எதுல போட போறோம் இப்போ? இந்த என்ட்ரியா லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரி. இந்த 80,000 வந்து என்னவா மாறி இருக்கு இப்போ? 8,000ஆ மாறி இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அத டைரக்ட்டா போடக்கூடாது. அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, நீங்க 80,000ன்னு எழுதிட்டு, அதாவது நீங்க வந்து குளோசிங் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? குளோசிங். ஸோ அதையும் கூட எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? குளோசிங்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க? அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து அதாவது 10%க்குரிய அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சோ அத வச்சு மைனஸ் பண்ணியிருக்காங்க. சரி, குளோசிங்க்குரிய அமௌண்ட் என்னது? 80,000. ஸோ அத எழுதியாச்சு. அதாவது இந்த 10%க்குரிய அமௌண்ட் இங்க தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். 8,000. ஸோ அதையும் எழுதி லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல அமௌண்ட் போடணும். அவுட்டர் காலத்துல எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 72,000. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, அதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது இவ்வளவுதான். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க நடக்கும்? குளோசிங்ல நடக்கும். குளோசிங் என்ட்ரில தான் நடக்கும். அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு கால்குலேட்டர் இருக்கு. இதெல்லாம் யாரு கால்குலேட் பண்ணிருவா? கால்குலேட்டர் வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன செஞ்சாச்சு? 72,000ங்கிறத என்ட்ரி போட்டாச்சு. சரி, வேற என்ன என்ட்ரி கிவன் டேட்டால இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்ப என்ன செஞ்சாச்சு? ஆல்மோஸ்ட் வந்து போட்ட என்ட்ரில நம்ம டிக் பண்ணிட்டே வந்துட்டோம். அதே மாதிரியே கேஷ் புக்ல உள்ள இன்னொரு என்ட்ரி இருக்கும். என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, அதாவது 2,23,000. அப்ப கேரி டவுன்ல குடுத்துருக்காங்களா? அப்ப இது என்னது? க்ளோசிங் குரிய என்ட்ரி. எவ்வளவு அமௌண்ட்? 2,23,000. இது எதுல வரும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஸோ இந்த 2,23,000 என்ன செஞ்சிருக்கோம்? அதாவது என்னது? கிவன் டேட்டா வந்து கேஷ் புக்கு கீழ உள்ள எல்லா என்ட்ரியுமே கேஷ் ரிலேட்டடான என்ட்ரி. ஓகே. அதுல கேஷோட க்ளோசிங் சிடி அப்படின்னா என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். சரியா? எழுதி வச்சுக்கோங்க. அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் எதுல வரும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் வந்து வரும். ஓகே. கேரி டவுன்னாலே என்னது? க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சம்லயுமே கேரி டவுன்னா என்னன்னு பார்த்துட்டே தான் வரும். அப்ப அந்த க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரியே எதுல போட போறோம்? 2,23 பேலன்ஸ் ஷீட்ல. சரி. அப்ப க்ளோசிங்னாலே அசெட் சைடு தான் போடுவோம். ஸோ 2,23ன்னு சொல்லி என்ட்ரி போட்டாச்சு. வேற என்ன என்ட்ரி பேலன்ஸ் ஷீட்ல நம்ம இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? அப்ப வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. ஆல்மோஸ்ட் இது போட்டாச்சு. டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. அதே மாதிரி இப்ப வேற என்ன என்ட்ரி இருக்குன்னா, கிரெடிட்டார் என்ட்ரி இருக்கு. சரி, கிரெடிட்டார் என்ட்ரியோட என்ன இருக்கு? க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. எவ்வளோ அமௌண்ட்னா 90,000. அப்போ பேலன்ஸ் ஷீட்னாலே என்ன போடணும்? க்ளோசிங் என்ட்ரி தான் போடணும். பேலன்ஸ் ஷீட்ல எல்லாமே என்ன செய்யணும்? க்ளோசிங் என்ட்ரி. அப்ப கிரெடிட்டாருக்கு ஒரு க்ளோசிங் என்ட்ரி இருக்கு. எவ்வளவு? 90,000. ஸோ
அந்த கிரெடிட்டார்க்குள்ள 90,000 எந்த சைடு போடணும்னா லயபிலிட்டி சைடு. ஸோ என்ட்ரி 90,000 அவுட்டர் கலத்துல எழுதணும். ஓகேவா? அப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த டிக் போட்ட என்ட்ரி எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ட்ரி போட்டது. வேற என்ன என்ட்ரி இன்னும் போடாதது இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேற டெப்டார்க்குரியது போடல. ஆமா, கிரெடிட்டார்க்குரியது போட்டாச்சு அப்படின்னா பேரலா என்ன என்ட்ரி போடணும்? டெப்டார்க்குரியது. ஆனா டெப்டார்க்குரியதுல வந்து என்ன இருக்கு? கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு திங்கிங் வரும். அப்ப நம்ம கொஸ்டின் மார்க் இருக்குன்னா ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மட் செஞ்சோம். என்ன ஃபார்மட் செஞ்சோம்னு ஞாபகம் இருக்கா? டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட் செஞ்சோம். அப்ப டோட்டல் டெப்டார்க்குரிய க்ளோசிங் பேலன்ஸ் தான் இப்ப சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதற்கா டெப்டார்க்குரிய க்ளோசிங் பிளேஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெப்டார் என்ட்ரியே எடுத்துக்கோங்க. டெப்டார் ஃபார்மட்டை எடுத்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 80,000. ஸோ அது எங்க வரப்போகுது? இப்போ பேலன்ஸ் ஷீட்ல வரப்போகுது. புரியுதா? உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி புரியும்னு நினைக்கிறேன். இப்போ முதல் கிரெடிட்டார் வந்து க்ளோசிங் எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்ய போறோம்? அதுக்கு பேரலா உள்ள டெப்டாரோட க்ளோசிங் எழுத போறோம். ஆனா அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தது நம்ம என்ன செஞ்சாச்சு? ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஞாபகம் இருக்கா? இதோட டெப்டார்ல என்ன இருக்கு? க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு? 80,000. ஸோ இந்த க்ளோசிங் அமௌண்ட் வந்து எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 80,000 தான் இப்போ பேலன்ஸ் ஷீட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ க்ளோசிங் டெப்டார் வந்து எந்த சைடு வரும்னா அசட் சைடு தான் வரும். ஓகேவா? இது எப்படி வந்து நான் அசட் சைடு வந்து லயபிலிட்டி சைடு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு வந்து பாருங்களேன். கிரெடிட்டார வந்து நம்ம எந்த சைடு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? லயபிலிட்டி சைடு. அப்ப கிரெடிட்டார லயபிலிட்டி சைடு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே டிஃபால்ட்டா என்னதான் வரும் அப்படின்னா டெப்டார் என்ன சைடு பண்ணும்? அசட் சைடு. ஓகேவா? புரியுதா? கிரெடிட்டார் வந்து லயபிலிட்டி சைடுனா அசட் சைடு என்ன போட்டிருக்கோம்? அதாவது அசட் சைடுல வந்து டெப்டார்னு போட்டிருக்கோம். சரியா? கிரெடிட்டார்ஸ்னா நம்ம யாருக்கும் வந்து ஒரு கடன் வந்து கொடுக்கணும். டெப்டார்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு யாரோ வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அப்படியாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 80,000 என்ட்ரியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ல இருந்து எடுத்து போட்டாச்சு. ஓகே, 80,000 போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது அப்ப என்ன ஆச்சு? எல்லா என்ட்ரியுமே பேலன்ஸ் ஷீட்ல என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓப்பனிங் போட்டோம். அதே மாதிரி அதுக்கு பேரலா வந்து என்ன செஞ்சோம்? க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிவன் டேட்டால இருந்து எடுத்து போட்டோம். அதே மாதிரி கேஷ் புக் இதுல இருந்து ஃபார்மட்ல டேப்லெட் காலத்துல இருந்து ஒரு என்ட்ரி போட்டோம். க்ளோசிங் போட்டோம். வேற என்ன? இப்ப டெப்டார்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஃபார்மட்ல இருந்து எடுத்து போட்டோம். கிரெடிட்டார் போட்டாச்சு. டெப்ரிசியேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எல்லாமே லயபிலிட்டி அசெட்ஸ் கீழ கிவன் டேட்டால உள்ள எல்லா என்ட்ரியும் என்ன செஞ்சாச்சு? நம்ம எடுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா லயபிலிட்டி சைடு அசெட் சைடு என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். லயபிலிட்டி சைடு உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணீங்கன்னா அவுட்டர் காலத்துல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 5,55,000 கிடைக்குது. அதே மாதிரியா அசட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரியுமே எடுத்து ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 5,55,000 கிடைக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல உள்ள எல்லா என்ட்ரி அத பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஆகுது. அப்ப நம்ம செஞ்சிருக்கிறது என்ன? அது ஆன்சர் ரைட். ஓகேவா? அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து மெயினா செய்யற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இன்னர் கலம் அவுட்டர் கலம் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து அது வந்து கூடவே கூடாது. அவுட்டர் கலத்துல உள்ள அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா க்ளோசிங் என்ட்ரியை வந்து மறந்துடுவாங்க. அதாவது எய்தர் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கையும் சம்டைம்ஸ் மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த க்ளோசிங் டெப்டாரையும் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டேட்டா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா என்ன ரீசனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிஸ்டேக்கை நான் சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த சம்ம செய்யும் போது கண்டிப்பா வந்து நீங்க அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சரியா? சரி, அப்ப பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் ஆகி அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 5,55,000 வந்திருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? புக் ஆன்சர் செக் பண்ண போறோம். பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு? 5,55,000 வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு அமௌண்ட் வருது நம்மளுக்கு? 5,55,000. நமக்கு என்ன ஆச்சு? ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்ல கரெக்டா வருது. ஓகேவா? சரி, அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு இந்த வீடியோல அப்படின்னா 18th சம்ம என்டையரா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு புக் ஆன்சர் எல்லாமே ரைட்டா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் வந்து பிளேலிஸ்டா நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் சம்மே வந்து நம்ம எல்லா சம்மும் சால்வ் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே.
இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாங்குவேஜஸ்க்கும் நம்ம ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா தியரிக்கும் வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னா பிடிஎஃபா வந்து கொடுக்க போறோம். ஸோ நம்ம பிடிஎஃப் எல்லாமே வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ஒன்றா இருக்கும். அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குமே மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து டீட்டெயில்டா பார்த்துட்டு இருக்கோம் சொல்யூஷனை. அதே மாதிரி தியரியுமே அவங்களுக்கு வந்து என்னவா கொடுத்துட்டு இருக்கோம்னா பிடிஎஃப் வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ஒன்றா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க ஜூனியர்ஸ் யாராவது 10th இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது யார் அப்படின்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதாவது 12th மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் நம்ம சேனலை பத்தி எடுத்து நீங்க சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.